வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது மண்டல மர்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மொத்தமா 8 எபிசோட்ஸ். ஒரு எபிசோட்மே ஆவரேஜா ஒரு 35 to 40 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு மைத்தாலஜிக்கல் மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் இந்த சீரிஸை பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லே 1950களில் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ஸ்ட்ரேயா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மர்ம மனிதனை உருவாக்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஊர் மக்கள் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல அந்த ஊருக்குள்ள தொடர்ச்சியா நிறைய கொலைகள் அப்படின்றது நடக்குது. இதுல முதல் கொலை நடக்கும் போதே இதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஒரு சிஐபி ஆபீசரா வந்து நம்ம வாணி வராங்க. அண்ட் அந்த ஊருக்கு தன்னோட அப்பாவோட வரக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசர் தான் விக்ரம். அந்த ஊர்ல ஷர்வின் சாவ்லா தான் வந்து தலைவியா இருப்பாங்க. சோ இப்போ அந்த ஊர்ல தொடர்ச்சியா நிறைய கொலைகள் அப்படின்றது நடக்க ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் ஒரு ஸ்கிரிப்ட் படி நடக்குது. அது என்ன ஸ்கிரிப்ட், அந்த கொலைகளுக்கான காரணம் என்ன, அண்ட் இவங்க உருவாக்குனாங்களா ஸ்டார்டிங்ல அந்த மர்ம மனிதன் யாரு, எதுக்காக உருவாக்கப்பட்டது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் யாருக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸ்ல பிடிச்ச விஷயமே ஒரு மர்டர் மிஸ்ட்ரிய மைத்தாலஜிக்கல் எஃபெக்ட்ல பிரசன்ட் பண்ணது அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த மைத்தாலஜிக்கல் பார்ட்ல இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண நிறைய விஷயங்கள் அப்படின்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். மண்டலா அப்படின்னா என்ன, எதுக்காக இந்த கொலைகள் நடக்குது, அந்த மர்ம மனிதனை எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்ற எல்லா கேள்விகளுக்கான விடையும் இதுல ப்ராப்பரா சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த லாஸ்ட் 2 எபிசோட்ஸ் அப்படின்றதே ஒரு மாதிரி பரபரப்பா போச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த சீரீஸ்ல நடக்கக்கூடிய அந்த கொலைகள், அதுக்கான அந்த ஸ்கிரிப்ட், அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற அந்த பரபரப்பு அதையுமே நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. மல்டிபிள் டைம் லைன்ஸ்ல இந்த கதை நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ ஒரு இடத்துல இருந்தும் அந்த கனெக்ஷனை எடுத்து இதுல லிங்க் பண்ணுது அப்படின்றதும் நீட்டா தான் இருந்துச்சு. அதே மாதிரி இதுல இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் இருக்கும். அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு டிவைஸ் ஒன்று காட்டியிருப்பாங்க. ஒரு வரம் கொடுக்குற டிவைஸ்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து நம்ம கட்ட விரலை வச்சுட்டு ஏதாவது வரம் கேட்டோம்னா அந்த வரம் நமக்கு கிடைக்கும். அதே நேரத்துல நம்ம கட்ட விரல் பறிபோகும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அந்த டிவைஸ் என்ன, அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்றதும் நீட்டா இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் வேல்யூஸும் பக்கவா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஆனா இந்த சீரீஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் 2 எபிசோட், லாஸ்ட் 2 எபிசோட்ஸ் தவிர மிடில் இருக்கக்கூடிய அந்த 4 எபிசோட்ஸ் இருக்குல்ல, பயங்கர லாகிங்கா போச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் கதையில இருந்து பயங்கரமா டிவியேட் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருக்குதான் செஞ்சுச்சு. ஆல்சோ இதுல காட்டக்கூடிய அந்த சப் பிளாட்ஸ் அப்படின்றதுமே இந்த கதைக்கு பெரிய லெவல்ல கான்ட்ரிபியூட் பண்ணாத ஒரு சப் பிளாட்ஸா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ அந்த மிடில் போர்ஷன்ல வரக்கூடிய இன்வெஸ்டிகேஷனும் ரொம்ப தொய்வா போச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே இன்னுமே கொஞ்சம் கிரிப்பிங்கா பிரசன்ட் பண்ணிருக்கலாம். பட் ஸ்டில் இது ஒரு டீசென்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.2 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல ஆங்காங்கே ஒரு சில காட்சிகள் இருக்கதான் செய்யுது. சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.